ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 1 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். நல்லா தண்ணி இல்லாத திக் பாலாக எடுத்துக்கலாங்க. பால் வந்து நல்லா காய்க்கும். அதுக்கடையில் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பால் வந்து நல்லா காய்க்குங்க. ஒரு கரண்டி போட்டோம்னா அது காய்ஞ்சிட்ருக்கும். அதுக்கடையில் நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதை வச்சு கரைக்கலாம், இல்லைன்னா விஸ்க் வச்சு நீங்கள் ஈஸியாக கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்மளை திக்காக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பால் நல்லா சூடாகிடுச்சுங்க. பால் எந்த அளவுக்கு நம்ம சுண்ட காத்துறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா நமக்கு வந்து பாலோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காக நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு கலக்கிட்டு அடுப்பு குறைச்சி வச்சு தீ கம்மியாக வச்சுட்டு அந்த கலக்கின கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் நம்ம ஊற்றிடலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினோன்னே அடி பிடிக்காமல் நல்லா கலரணுங்க. திக்னஸ் ஆகணும். உடனே திக்னஸ் ஆகிடும். ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா திக்னஸ் ஆகிடுச்சுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கொதி வந்து தேவை. இது வந்து கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணோன்னா இன்னுமே நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக நம்ம வெனிலா எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ இது வந்து நமக்கு ஹீட்டெல்லாம் நல்லா ஆறி வரணுங்க. அதனால் நல்லா ஆற விட்டுறலாம். ஆறின பின்னாடி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சது வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம இறக்குறதை விட நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போடலாம், அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸில் போடலாம். நான் இன்றைக்கி இந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேங்க. போட்டு ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும். இதை வந்து நல்லா டைட்டாக மூடி ஒரு பேப்பர் போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. போட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour நம்ம வச்சுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறோம். பாருங்கள், டேஸ்ட்டு பார்த்துட்டு சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது பல்ஸ் மூடில் ஒரு 2 இதை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே நம்ம அடித்தோன்னா ரொம்ப அழகாக வந்துருச்சு. இதை இன்னொரு பாக்ஸில் ஊற்றிடலாம். நாங்கள் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் பாக்ஸ்லேயே ஊற்றிட்டேன். ஒரு குலுக்கி இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வைக்கலாங்க. இப்போ பாதி வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் செய்ய போகிறோங்க. அதனால் சாக்கோ பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாக்கோ பவுடர் போட்டோம்னா ஸ்வீட் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை பவுடர் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது சாக்லேட் ஃப்ளேவருங்க. இதை வந்து ஒரு கப்பில் போட்டு இதில் ஊற்றிடுவோம். ஒரு 2 தட்டு தட்டிக்குவோம். அளவுக்காக இது வச்சுருக்குறோங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா டைட்டாக மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாங்க. மக்களே, இப்போ 8 மணி நேரம் கழித்து நம்ம அந்த செஞ்சு வச்ச ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்களா? பார்த்தீங்களா ஐஸ்கிரீம்? இது வந்து சாக்லேட் ஃப்ளேவருங்க. இங்கே பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். சாக்லேட் ஃப்ளேவர் அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா என்னமா சாப்பிடும் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர்.
இது வந்து வெண்ணிலா ஃபேவருங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர்ஸ். தேங்க்யூ.